காலம் போக போக சில படங்களும் காணாம போகும். ஆனா படையப்பால வந்த டைலாக் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் போகவே இல்லைன்ற மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் வயசே ஆகாம தமிழ் சினிமாவோட எப்பிக்கா இருக்கு இந்த படையப்பா. என் வழி தனி வழி. ஏன்னா படையப்பா இஸ் நாட் ஜஸ்ட் a film. ஒரு ஸ்டார் படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட். ஒரு பக்கா ஸ்டைலிஷான ஹீரோ, போத் யங்களுக்குள்ளேயும் வயசானலுக்குள்ளேயும் பயங்கர இன்டென்ஸான கேரக்டரைசேஷனோட ஒரு வில்லன். எப்படி நான் விரும்புற சலங்கை என் காலிலேயே இருக்கோ அதே மாதிரி நான் விரும்புற என் படையப்பனும் என் கால் கீழே அடங்கி இருக்கணும். காலம் கடந்தும் இன்னைக்கும் சமூகத்துக்கு ஒத்து போற பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அண்ட் சொல்லவே வேணாம், 25 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான இமோஷன்ஸ். அவன் தான் ஆளணுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பொண்டாட்டி அடைய முடியலன்னு அவன் தான் ஆளணும். நீ ஆள்ற. ஒரு கமர்ஷியல் படத்துக்கான அத்தனை ஃபார்முலாவும் இதுல இருக்கு. முக்கியமா படைப்பால இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் டைம்லெஸ்னு சொல்லலாம். ஈகோ, ஃபேமிலி, ரிவெஞ்ச்னு இந்த கான்ஃபிளிக்ஸ் 16 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரையுமே ஹிட் பண்ணும். பக்காவான டிராமாட்டிக் பிளே, எக்ஸாகரேட்டடா இருந்தாலும் அந்த மீட்டர் தாண்டாத ஸ்கிரீன் பிளேனாலதான் இன்னைக்கு பார்க்கும்போதும் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாய். இது எல்லாத்தையும் தாண்டி படையப்பா இன்னைக்கும் நின்னு பேசுதுன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இல்லாம படையப்பா எப்படி இல்லையோ, ரம்யா கிருஷ்ணன் இல்லாம எப்படி படையப்பா இல்லையோ, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் இல்லாமலும் படையப்பா இம்பாசிபிள் தான். அவ்வளோ டைம்லெஸ்ஸான பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படையப்பால் அவர் பண்ணியிருக்கிற ஆர்ஆர் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். படத்தோட சோலே இன்னைக்கும் நம்மள மெய்சில் இருக்க வைக்கிற அந்த படையப்பா மாஸ் பிஜிஎம் தான். எந்த வீரனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குமே, அப்படி படையப்பாவோட குழந்தைத்தனம் அவருக்கு காதல் வரும்போது தெரியும். அது கிளாசிக்கலோட ரஹ்மான் பண்ணினது இன்னைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாவே இருக்கு. நீலாம்பரியோட வில்லனிசம் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணதுக்கும் ரஹ்மானோட வேலைப்பாடு மிக முக்கியமான ரீசன். நீலாம்பரி வரும்போதெல்லாம் மிரட்டலா ஒரு ஆர்ஆர் பண்ணியிருப்பாரு. பையனை கூப்பிடு. படையப்பாவோட லவ்வுக்கு ஃப்ளூட்ல ஒரு ஆர்ஆர் பண்ணி நீலாம்பரி படையப்பா மேல வச்சிருக்கிற அந்த முரட்டு காதலுக்கு ஒரு வித்தியாசமான ஆர்ஆர் பண்ணிருப்பாரு. படையப்பால இருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுல இருக்க அந்த எமோஷன்ஸ் தான். சிவாஜி கணேசனோட சொத்தெல்லாம் கைவிட்டு போனாலும் தன்னோட மகன் தான் தனக்கு இருக்கிற ஒரே சொத்துன்னு பேசும்போது சிங்கநடை பாட்டை அப்படியே ஃப்ளூட்ல போட்டு நம்மளையும் உருக வச்சிருப்பாரு ரஹ்மான். 2 வருஷமா இவனே உழைச்சு மெட்ராஸ்ல இருந்து எனக்கு அனுப்பிச்ச பணத்துல இவன் பேர்லயே ஊர்கோடியில ஒரு வறண்ட பூமி வாங்கி வச்சிருக்கேன். அங்க போய் என் காலத்தை ஓட்டிட்டு போறேன். பரம்பரையா வாழ்ந்த வீட்டை விட்டு குடும்பத்தோட உடஞ்சு வெளியில போற அந்த சீனை இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஆக்கினதும் ரஹ்மானோட அந்த வீணை பிஜிஎம். கடைசியா அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு வர்றேன்னு குழந்தையா சிவாஜி ஓடி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தவங்களை கலங்க வச்சதும் இந்த ரஹ்மானோட ஃப்ளூட் சம்பவம் தான். நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். நீ ஊன்னு சொல்லு, 1000 மாப்பிளையை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னதும் நீலாம்பரி நீங்க 1000 பேரை பார்க்கலாம், ஆனா படையப்பா மாதிரி ஒருத்தரை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லும் போது வெறும் ட்ரம்பெட்டை மட்டுமே வச்சு தலைவன் பிஜி ஸ்கோர்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. ஆனா படையப்பன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்க்க முடியுமா? நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான். என்ன மாத்த யாராலையும் முடியாது. எனிவே as a brother, congrats. வெற்றி கொடி கட்டு பாட்டு முடியும் போது படையப்பாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நாதஸ்வரத்துல அதே பாட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. இப்போ சொல்லும் போதே எனக்கே புல்லரிக்குது.
அம்மாவோட பேச்சை தட்டக்கூடாதுன்னு மனசை கல்லாக்கிட்டு தன்னோட காதல தியாகம் பண்ணிட்டு உடஞ்சு நிக்கிற படையப்பாக்கு சுத்தி சுத்தி வந்தீக பாட்டுல இருந்து ஒரு கோரஸ்ல பிஜிஎம் போட்டு நம்ம ஹார்ட்டையும் பிரேக் பண்ணிருப்பான் தலைவன். ஒரு படத்தோட இன்டர்வலை பீக் மொமெண்டா மாத்துறதே அந்த பிஜிஎம் தான். படைப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொன்னதும் ஸ்டார்ட் ஆகிற அந்த பிஜிஎம் வேற எவனாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. படையப்பாவுக்கும் வசுந்தராவுக்கும் கல்யாணம் உறுதியானதுக்கு அப்புறம் மனசு ஃபுல்லா வன்மத்தோட மூஞ்சியில ஒரு நடிப்பு போட்டுட்டு படையப்பா வீட்டுக்கு நீலாம்பரி வர அந்த மொமெண்ட் அவ்வளோ அழகா நம்ம கிட்ட கடத்தினதும் ரகுமானோட அந்த மின்சார கண்ணா பிஜிஎம் தான். தன்னோட காலுக்கடியில வேலைக்காரையா ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பொண்ணை திடீர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இப்படி பாசத்தை காட்டி நடிக்கிற நீலாம்பரியோட அந்த ரிவெஞ்ச் மோட ஒரு பாம்பு சவுண்டை இன்கார்பரேட் பண்ணி தலைவன் பிஜிஎம்ல செஞ்சு விட்டுருப்பாரு. யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ளேயே ஆசையை வச்சுட்டு இருந்தியே, அத சொன்னேன். என்ன மன்னிச்சிடுமா. நானும் படையப்ப மேல ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். வசுந்தரா, நீ இப்ப எங்க வீட்டு பொண்ணு. உனக்கு ஒரு விசேஷம்னா தாய் வீட்டு சீரை எங்க வீட்டுல இருந்தா வரணும். ஆனா ஊரு வழக்கப்படி பொண்ணு பையன் 2 பேரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கும்னு வர்ற அந்த சீன்ஸ்ல எல்லாம் செம்ம ஆர்கெஸ்ட்ரேஷனோட ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பாரு. அது அந்த சீனை இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி காட்டியிருக்கும். படத்தோட செகண்ட் ஆஃப் பல வருஷத்துக்கு அப்புறம் படையப்பாவோட செகண்ட் என்ட்ரி. அது விஷுவலா என்னதான் பிரம்மாண்டம் பண்ணி காட்டினாலும் ரகுமானோட இந்த பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். கார்ஸ் வந்து நின்னதும் அந்த வயசான லுக்ல சுருட்டோட தலைவர் கார்ல இருந்து இறங்குறப்போ அது அப்படி ஒரு ஸ்வாகான பிஜிஎம்ல தெறிக்க விட்டுருப்பாரு ரகுமான். இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் படையப்பா இன்னைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறத மனசு திருந்தி மணிவண்ணன் கையெடுத்து கும்பிடும் போது படையப்பா வாக்குக்கு போட்டு அதே பிஜிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வயலின்ல போட்டு உருக வச்சிருப்பாரு ரகுமான். தலைவரும் சௌந்தர்யாவும் யங் கப்புலா இருக்கும்போது வர சுத்தி சுத்தி பாட்டை விட வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வை இந்த ஃப்ளூட்டை விட வேற எதால காவியமா சொல்ல முடியும். அத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தீராத அந்த பழிவாங்கிற குணத்தோட ரம்யா கிருஷ்ணன் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு உடுக்க சவுண்டோட தியேட்டரை தெரிக்க விட்டாரு ரகுமான். அப்பாஸ் போர்ஷன்ஸ்ல அவ்வளோ மெலடியா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் பாட்டா விட்டுருந்தாலே நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணியிருக்கும் போலயே. புள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே புள்ளைங்களை மறக்கிறது இல்லைன்னு தலைவர் சொல்லிட்டு எட்ரா வண்டியான்னு சுருட்டை பத்த வச்சு நடக்க ரகுமான் பண்ணின அந்த பிஜிஎம் இந்த 25 வருஷம் கழிச்சும் மெய்சில இருக்க வைக்குது. எட்ரா வண்டிய தலைவர் ஊஞ்சலை இறக்கினதும் வர அந்த வெற்றி கொடிகட்டு பிஜிஎம் இருக்கு. இப்படி ஒரு பிஜிஎம் இதுக்கு முன்னாடியும் யாரும் போட்டதில்ல, இனிமேலும் எவனும் பண்ணவும் போறதில்ல.
சிவாஜி கணேசன் உடைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனா அதே நிலையில தலைவரும் உடைஞ்சு போய் வெளியில வருவாரு. அந்த எமோஷனை அதே பிஜிஎம்மால நமக்கும் கடத்தியிருப்பாரு ரஹ்மான். படைப்பா பின்னாடி ஒரு ஊரே திரண்டு நிக்கிறத பிஜிஎம்மால அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்தி விட்டுருப்பாரு ரஹ்மான். ஒரு நல்ல தீம் மியூசிக்கை பெர்ஃபெக்டான டைம்ல எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகுங்கிறதுக்கும் படையப்பா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிளைமேக்ஸ்ல பேர் பாடியில தலைவர் ஃபைட் பண்ணும்போது வர அதே பிஜிஎம். உங்களுக்கு வயசாகல. கிளைமேக்ஸ்ல அவ்வளோ போராடியும் தன்னோட தோத்து போன காதலோட இமோஷனலா நீலாம்பரி ஸ்டார்டிங்ல பேசுற அந்த டைலாக்கு மின்சார பூவை பாட்டுல இருந்து ஒரு ஹம்மிங்ல பிஜிஎம் போட்டிருப்பாரு. உடனே சுயரூபத்தை காட்டுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த வெஞ்சன்ஸ் மோடு நீலாம்பரி பிஜிஎம் வரும்போதே நமக்கே லைட்டா பீதி ஆகும். மாட்டேன், நான் சாதாரண பொம்பளை இல்ல, நீலாம்பரி. இந்த வெறி 18-20 வருஷம் இல்ல, இந்த ஆயுசு பூராவும் கூட இல்ல. இப்படி ரஹ்மானை தவிர வேற யாராவது இந்த படத்துக்கு நியாயப்படுத்தி இருக்க முடியுமான்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. காலம் கடந்து பாடல்கள் நிற்கும், ஆனா தலைவன் பண்ணின RR 2025லயும் நின்று பேசுது. ஏன்னா ரஹ்மான் படையப்பாவுக்கு RR பண்ணல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் மியூசிக்கால சோலையே கொடுத்திருக்காரு.